என்னுடைய பணிவான காலை வணக்கத்தினையும் குடியரசு தின வாழ்த்துக்களையும் கூறி வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூற விரும்புகிறேன். வாழ்க்கை என்பது ஒரு புதிர். வாழ்க்கை என்பது ஒரு புதிர். எல்லா புதிர்களுக்கும் தீர்வுகள் இருக்கத்தான் செய்கின்றன. வாழ்க்கை என்பது ஒரு புதிர். எல்லா புதிர்களுக்கும் தீர்வுகள் இருக்கத்தான் செய்கின்றன. வாழ்க்கையில் வெற்றிகள் நம்மை உத்வேகப்படுத்தும். வாழ்க்கையில் வெற்றிகள் நம்மை உத்வேகப்படுத்தும். தோல்விகள் நமக்கு ஒரு சில பாடத்தை புகட்டும். ஆம், இங்கு இருக்கும் நாம் அனைவருமே வெற்றியாளர்கள் தான், சாதனையாளர்கள் தான். எப்படி தெரியுமா? நாம் அனைவரும் நம் தாயின் கருவறையில் இருந்து போராடி கல்லறைக்கு போகாமல் இங்கே நாம் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் அனைவருமே வெற்றியாளர்கள் தான். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். Life is a battle, we have to face it. Life is a battle, we have to face it. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. அது பனியோ மலையோ நீ மோதிவிடு. ஆம், நம்பிக்கை என்பது நம்முடைய வலதுகை இடதுகை போன்று ஒரு மூன்றாவது கை. நம்பிக்கை என்பது நம்முடைய வலதுகை இடதுகை போன்று ஒரு மூன்றாவது கை. நம்பிக்கைக்கும் தலைகணத்திற்கும் ஒரு சிறிய வித்தியாசம் தான் இருக்கிறது. நம்பிக்கை என்பது என்னால் முடியும் என்பது. தலைகணம் என்பது என்னால் மட்டும்தான் முடியும் என்பது. எனவே நம்பிக்கையை உனக்குள் விதை, தலைகணத்தை நீ மண்ணுக்குள் புதை. நம்பிக்கையை உனக்குள் விதை, தலைகணத்தை நீ மண்ணுக்குள் விதை. Arise awake and stop not till the goal is reached. எழுமின் விழுமின் காரியம் கைகூடும் வரை உழைமின் என்றார் சுவாமி விவேகானந்தர். ஆம், எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடு விடாமுயற்சியுடன் செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு நேதாஜி அவர்கள் கூறினார்கள், என்னிடம் 1000 இளைஞர்களை கொடுங்கள், நான் ஒரு வளமான இந்தியாவை உருவாக்கி காட்டுகிறேன் என்றார். இன்று இந்தியா சுதந்திரம் அடைந்து 60 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. 1000 என்ன, லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வழிநடத்தி செல்ல லட்சக்கணக்கான நேதாஜிக்கள் உங்கள் ஆசிரியர் வடிவிலும் உங்கள் பெற்றோர் வடிவிலும் இருக்கிறார்கள். பின் ஏன் இந்தியா இன்னும் வளமான இந்தியாவாக ஆகவில்லை என்றால் இன்றைய மாணவர்களிடம் உள்ள எதிர்மறையான எண்ணங்கள். என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, நான் இதை செஞ்சா என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன கிடைக்கும் என்ற எதிர்மறையான எண்ணங்கள், மேம்போக்கான மெத்தனமான எண்ணங்களால் தான் இன்றைய இந்தியா இன்னும் வளமான இந்தியாவாக ஆகாமல் உள்ளது. அதற்கு என்ன வழி? ஜப்பான் நாட்டில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு. உன்னால் முடியாது என்றால் பிறகு யாரால் தான் முடியும்? உன்னால் முடியாது என்றால் பிறகு யாரால் தான் முடியும்? If you say I can't do, then who can do? அண்மையில் ஒரு திரைப்படத்தில் ஒரு கடவுள் படைச்சிருக்காரே, உங்களால ஏன் சாதிக்க முடியாது அப்படின்னு கேட்பாங்க. மாவீரன் நெப்போலியன் சொல்வாரு, the word impossible is not in my dictionary அப்படிம்பாரு. அதாவது முடியாது என்ற சொல் என்னுடைய அகராதியில் இல்லை, முடியாது என்ற சொல் என்னுடைய அகராதியில் இல்லை அப்படிம்பாரு. இதை ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் பசங்கள்கிட்ட சொன்னாரு. அப்போ ஒரு பையன் வேகமா எழுந்திருச்சு, சார் ஆனா நெப்போலியன் ரொம்ப பாவம் சார், ஏமாந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். வாத்தியாருக்கு ஒரே ஆச்சரியம், நெப்போலியன் யாருன்னு தெரியுமா? அவர் ஒரு மாவீரன், இந்த உலகத்தையே தன்னுடைய காலில் கொண்டு வந்தவர், அவரை போய் ஏன் அப்படி சொல்றேன்னு. ஆமா சார்,
கடையில நல்ல டிக்ஷனரியை பார்த்து வாங்கிருக்கணும்ல, முடியாதுன்ற வார்த்தை இல்லாத டிக்ஷனரி பாவம் வாங்கிட்டாரு, அவரை கடைக்காரன் நல்லா ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவான். அதாவது ஆசிரியர் என்ன சொல்றாரு, அவன் மாணவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்னு பாருங்க. இது மட்டும் கிடையாது, தெரியாத ஒண்ண தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறதுல நம்ம பையங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. பரீட்சையில ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சோசியல் சயின்ஸ்ல 2ஆம் பானிபட் போர் எப்பொழுது எங்கு நடந்தது? பையனுக்கு விட தெரியல, ஆனா எழுதணும்ல, பேனா எடுத்தான். பாயிண்ட் நம்பர் 1, 2ஆம் பானிபட் போர் முதல் பானிபட் போருக்கு பிறகு நடந்தது. 2வது பாயிண்ட், 2ஆம் பானிபட் போர் முதல் பானிபட் போர் எந்த இடத்தில் நடந்ததோ அதே இடத்தில் தான் நடந்தது. அதோட விட்டானா? இல்லையே, பின் குறிப்பு போட்டான். 2ஆம் பானிபட் போர் 3ஆம் பானிபட் போருக்கு முன்னால் நடந்தது. கேள்வி முடிச்சிட்டான். ஆக இன்றைய மாணவர்களிடம் நகைச்சுவை உணர்வு இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் பல கோணங்களில் சிந்திக்கக்கூடிய திறனும் இருக்கிறது. பிறகு எங்கே பிரச்சனை என்றால், இன்றைய மாணவர்களிடம் குறிக்கோள் இல்லை. குறிக்கோள் அடைவதற்கு என்ன வழி? ஒரு மேலை நாட்டு அறிஞர் சொன்னாராம், நீ உன்னோட குறிக்கோள் என்ன அப்படிங்கறத உன் கண்ணில் படும்படி, உன் பார்வையில் படும்படி எழுதிவை. அதை தினமும் நீ பார்த்துக்கிட்டே இரு. அந்த நீ பார்க்கிறதே பார்த்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையோட வெற்றிக்கு தூண்டுகோலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. You are the creator of your own destiny. You are the creator of your own destiny. நீ என்னவாக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுவாகவே நீ ஆவாய் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. நீ உன்னை பலவீனமானவன் என்றால் நீ பலவீனமானவன், உன்னை பலசாலி என்று நினைத்தால் நீ பலசாலி. நம் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு வெற்றிகளும் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். ஆனால் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டுமே வெற்றிகள் கிடைக்கும். ஒரு முறை கப்பல்ல நிறைய பேரு பிரயாணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சு. அந்த கப்பலோட கேப்டன் சொன்னாரா, தண்ணி உள்ள வந்துருச்சு, எல்லாரும் தப்பிச்சு போயிருங்க, இங்கிருந்து கரை ரொம்ப தூரத்துல இருக்கு, யார் யாருக்கு நீச்சல் தெரியுமோ அவங்க மட்டும் தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு தண்ணியில குதிச்சிட்டாரு. நிறைய பேர் பயத்திலேயே தண்ணியில மூழ்கி செத்து போயிட்டாங்க. ஆனா ஒரு வயது முதிர்ந்தவர் ஒரு 72 நாட்கள் உயிரோட இருந்து ஒரு மர கட்டையை பிடிச்சிட்டு கரையை போய் அடைஞ்சிட்டாரு. அவர்கிட்ட போய் எல்லாரும் கேட்டாங்களாம், உங்களால மட்டும் எப்படி முடிஞ்சதுன்னு. அவர் சொன்னாரா, நான் அந்த 72 நாளும் மீன், கடல்ல போற மீனை பிடிச்சு சாப்பிட்டேன், மழை பெய்யும் போது அந்த தண்ணியை குடிச்சேன், சமயங்கள்ல நான் கடல் தண்ணியை குடிச்சேன், என் மனசுக்குள்ள ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த மந்திரம் என்ன மந்திரம்னா காயத்ரி மந்திரமோ இல்ல கணபதி மந்திரமோ கிடையாது. என்ன மந்திரம்னா நம்பிக்கை. என்னால் முடியும், நான் நிச்சயமா கரையை போய் சேருவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால நான் கரையை போய் அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு. பெரிய காரியங்களை செய்ய பல பேர் முன் வருவார்கள். பெரிய காரியங்களை செய்ய பல பேர் முன் வருவார்கள். சிறிய காரியத்தை நிறைவாக செய்ய நீ தயாராகு அப்படிங்கிறாங்க அன்னை தெரசா. அதாவது உன்னுடைய லட்சியம் எல்லா மாணவர்களும் எல்லா நாளையும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர முடியாது. இனி வர பரீட்சையில என்னால எல்லா பாடத்திலையும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சின்ன செயலை நீ நிறைவா முழுமையா நினைத்தாலே உன்னால சாதிக்க முடியும். அடுத்ததாக இன்றைய மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அப்படின்னா சமயோஜித புத்தி. சமயத்துக்கு ஏத்த மாதிரி நீ எப்படி உன்னை பழகி கொள்ள வேண்டும் என்பது. ஒரு சர்க்கஸ் கம்பெனில புலி தப்பிச்சு போயிடுச்சு. உடனே மக்கள் எல்லாரும் பயந்துகிட்டு வாச பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் வேகமா போய் புலியோட கூண்டை திறந்து அதுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு கதவை மூடிட்டாரு. அப்ப அந்த சைடு வேகமா போன ஒருத்தர், யோ உனக்கு அறிவு இருக்கா, எல்லாரும் உயிருக்கு பயந்து வாச பக்கம் ஓடிட்டு பார்த்து மைக் முன்னாடி போய் நின்னாரு. நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. மக்கள் எல்லாம் நல்லா தெரியுமே, இங்க தெரியாது அப்படின்னு, ஓ நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா முதல் முறை தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ நல்லா தெரியுமே, அப்ப தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நேரத்தை வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டாரு. மக்கள் அப்படியே விடல, இருந்தால எப்படியாவது பேச வைக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் ஒன்னா கூடி பேசினாங்க. அடுத்த முறை மக்கள் 2 பிரிவா பிரிஞ்சு உட்காந்துட்டாங்க. இதே மாதிரி மைக் முன்னாடி போய் நின்னாரு. நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. வலது பக்கம் உள்ளவங்க எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க, இடது பக்கம் உள்ளவங்க எல்லாம் தெரியாதுன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சாரு, நிதானமா சொன்னாரு, தெரிஞ்சவங்க
தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டாரு. அப்ப இந்த சமயோசித புத்தி என்பது நாம் நல்ல வழியில் தான் பயன்படுத்த வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வை கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அண்மையில் ஒரு கல்வி நிறுவனத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கலியமூர்த்தி அவர்களுடைய உரையிலிருந்து ஒரு சில நிகழ்ச்சிகளை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது தாயை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. உலகிலேயே மிக உன்னதமான ஜீவன் என்றால் அது நம் தாய். மனிதன் மீண்டும் திரும்பி செல்ல முடியாத இடம் உண்டு என்றால் அது நம் தாயின் கருவறை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். உன் தாயையும் தந்தையும் நீ கனம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள். உலகிலேயே மிகச் சிறந்த சொர்க்கம் என் தாயின் காலடி என்கிறார் நபிகள் நாயகம். ஒரு வீட்டுல ஒரு ஆண் மகன் வெளியில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. அப்ப அவருடைய குழந்தை வேகமா அப்பாவோட கைப்பைய போய் பாக்குது. ஏதாவது அப்பா நமக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வந்திருக்காரான்னு. மனைவி சட்டப்பைய பாப்பாளாம். எதுக்கு? சம்பளம். ஏன்னா அப்பதான் குடும்பம் நடத்த முடியும். ஆனால் ஒரு தாய் மட்டுமே தன்னுடைய மகனோட இறப்பைய பாப்பாளாம், வயிறை பார்ப்பாள். ஏனென்றால் அவள்தான் தன்னுடைய கைகளை தொட்டிலாக்கி தன்னுடைய உதிரத்தை பாலாக்கி மகனுக்கு ஊட்டியிருக்கா. அதனாலதான் அந்த தாய்க்கு தெரியும் தன் மகன் பட்னியோட இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அப்பா என்ன செய்வாராம், வீட்டுல சுவையான சாப்பாடு இருந்தாலும் சாப்பிடுவாராம். மகன் என்ன செய்வானா, சூடான உணவு இருந்தாலும் சாப்பிடுவானா. ஆனா ஒரு தாய் என்ன செய்வா தெரியுமா, மீதமுள்ள நிச்சய உணவை தான் சாப்பிடுவாளாம். இங்கு உள்ள மாணவர்கள் உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள். எத்தனை பேர் வீட்டுல அம்மா தான் பிள்ளை படிக்கிற பிள்ளை சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பாட்டெல்லாம் உனக்கு கொடுத்துட்டு தண்ணியை குடிச்சு வளர்ந்துருப்பாங்க. அந்த தாய்க்கு நீ திரும்பி செய்ய வேண்டிய கடமை என்ன? வெளியில மழை பயங்கரமா கொட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு பையன் வெளியில விளையாடிட்டு வீட்டுக்குள்ள வர்றான். உடனே அப்பா சொல்றாரு, போய் துண்டை எடுத்து தலையை தொடடா அப்படின்னு சொல்றாரு. அக்கா சொல்றா, ஏண்டா கொஞ்ச நேரம் ஓரமா ஒதுங்கிட்டு மழை விட்ட பிறகு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றா. அண்ணன் சொல்றான், உனக்கு அறிவு இருக்கா, கொற்ற மழையில வீட்டுக்கு வரியே அப்படின்னு சொல்றான். ஆனா அம்மா என்ன தெரியுமா செய்வா, வேகமா ஓடி போய் ஒரு துண்டு தன்னோட முந்தானை எடுத்து தலையை தோட்டி, இந்த பாழா போன மழை இன்னைக்கு தான் பெய்யணுமா, என் பையன் வெளியில போய் விளையாடும் போது நாளைக்கு பெய்யக்கூடாதா என்று இயற்கையை திட்டுவாள். அதுதான் ஒரு தாயின் மனம். அந்த தாயோட மனசை நான் புண்படுற மாதிரி செய்யலாமா? உனக்கு தாயும் தந்தையும் இறைவனால் கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள். அந்த உயிருள்ள பொக்கிஷங்களை உயிரில்லாத சொத்துக்களுக்காக தயவு செய்து உதாசீனப்படுத்தாதீர்கள். எவன் ஒருவன் தன் பெற்றோருக்கு நல்ல மகனாகவும் ஆசிரியருக்கு நல்ல மாணவனாகவும் இந்த நாட்டிற்கு நல்ல குடிமகனாகவும் இருக்கின்றானோ அவனுக்கு மட்டுமே வெற்றிகள். நீ வெற்றியை தேடி எங்கேயும் போக வேண்டாம், அந்த வெற்றியே உன்னை தேடி வரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றியாளர்களாக யாரும் பிறப்பதில்லை. தாங்கள் செய்யும் செயலை வித்தியாசமாக யார் செய்கிறார்களோ அவர்களால் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள் என்று தன்னம்பிக்கை பற்றி அழகாக பாடல் பாடி மிகச் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நம்மளுடைய பட்டதாரி ஆங்கில ஆசிரியர்களுக்கு அனைவரும் சார்பில் நன்றி. அடுத்த நிகழ்வாக